ஓம் நம சிவாய. நம்ம கும்பகோணம் பக்கம் போனாலே உடனே நவக்கிரகத்தை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடுறோம் திரும்ப ஊருக்கு. அப்படி இல்லை, அங்கே நவக்கிரகங்களை தவிர ஆயிரக்கணக்கான பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லை, சிவனும் பெருமாளும் நேரடியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இருக்குது. அதில் ஒரு ஸ்தலத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கைலாசம் போல தினம் 5 முறை நிறம் மாறும் சிவலிங்கம். ஊர் பெயர் வந்து திருநல்லூர். ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரருங்கிறது மூலவரோட பெயர். அவருக்கு இன்னொரு பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். இப்போ நீங்கள் குளம் பார்க்குறீங்க, இந்த குளத்தோட பெயர் வந்து சப்த சாகரர்னு பேர். குந்தவி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட வேடுறாங்க, நான் 7 கடல்லையும் நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு, அப்போனா நீ திருநல்லூர் போ, அங்கே குளத்தில் நீராடு, அதே புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். குந்தவி தேவி மாசி மகத்தன்று இந்த குளத்திலே குளிக்க சிவபெருமான் மூலம் கட்டளைக்கு இணங்கி 7 கடல்களும் இங்கே வந்து கலந்தது. இப்பொழுதும் மாசி மகத்தன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கும்பகோணம் மகாமகம் குளம் போல இக்குளத்திலே வந்து நீராடுகின்றார்கள். இது முதல் சிறப்பு. இந்த கோவிலை பற்றி நான் சொல்லிகிட்டே வரீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாங்க ஒன்றொன்னா நான் சொல்கிறேன். இந்த கோவிலானது கும்பகோணத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கல்வெட்டெல்லாம் நான் சொல்கிற நிகழ்ச்சிகளுக்கு சான்றாக அங்கே இருக்கின்றது. ஓம் நம சிவாய. இந்த கோவிலை பார்க்கும்போது நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவர்கள் சொன்னபோது நான் மெய்சிலிர்த்து போனேன். கோவில் பிரகாரத்திலே சிவபெருமானின் வெவ்வேறு விதமான காட்சிகள் அங்கே சிலையாக உள்ளது. அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம போகலாம். ஓம் நம சிவாய. இப்படி நிறைய கோவில் கும்பகோணத்தை சுற்றி இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்க விட்டுறோம். இந்த கோவிலானது நால்வர் மற்றும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம் இது. அம்மன் பெயர் வந்து கிரி சுந்தரி, இன்னொரு பேர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரி. அதே போல் சிவபெருமானின் இன்னொரு பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். அடுத்ததாக அந்த சின்ன ஒரு பெயர் பலகையை பார்க்க போகிறோம். அதில் வந்து மூலவர் பெயர், அம்மன் பெயர், கோவில் திறக்கும் நேரம் எல்லாமே இருக்குது. ஊர் பெயர் வந்து திருநல்லூர். இந்த ஊரில் தான் திருநாவுக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மாசி மகத்தன்று சோமஸ்கந்தரை வந்து கோவில் உள்ளேயே உலா எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இந்த படிக்கட்டில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்க இல்லையா, அவருக்கு வேர்த்து கொட்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிக்கலில் சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு வேர்த்து கொட்டும். அதே போல் சோமஸ்கந்தருக்கு இந்த படி வழியாக எடுத்துக்கொண்டு வரும்போது அவர் முகத்திலே வேர்வை துளிக்கும். இவங்க வந்து சாமரெல்லாம் வீசுவாங்க, அதையும் தாண்டி வேர்வை துளிர்க்கும். எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் பாருங்கள். வரிசையாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? படிக்கட்டில் எதுவாக பார்த்தோம், சப்தசாகரம் குளத்தை பற்றி பார்த்தோம். மூன்றாவதாக திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிவபெருமான் தன்னுடைய பாதத்தை அவர் தலையிலே வைத்து தீட்சை கொடுத்த இடம். சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு அவருடைய தலையிலே தன் பாதத்தை வைத்து தீட்சை கொடுத்த இடம். அதனால தான் எந்த கோவிலிலும் இல்லாத, சிவபெருமான் கோவில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலிலே நாம் சென்றால் நமக்கு ஷடாரி வைப்பார்கள். தலையிலே சிவபெருமான் பாதம் பொறித்த ஷடாரி வைப்பார்கள். எப்போதுமே பெருமாள் கோயிலில் தான் அப்படி நடக்கும், ஆனால் இங்கே சிவபெருமான் கோயிலே நடக்கின்றது. அடுத்ததாக அகத்தியருக்கு கல்யாண கோலத்திலே சிவபெருமான் இந்த கோவிலிலே காட்சி கொடுத்தார். இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார். சிவபெருமானுக்கு கல்யாண கோலத்திலே காட்சி கொடுத்த ஸ்தலம். அது மட்டுமல்ல, கடைசியாக முத்தாப்பாக இங்கே இருக்கும் சிவபெருமான் தினம் 5 முறை நிறம் மாறுகின்றார். தினம் 5 முறை நிறம் மாறுகின்றார். நிறம் இளஞ்சிவப்பு, உருக்கிய தங்கம், நவரத்தின பச்சை, கடைசியாக என்ன நிறம்னே தெரியாமல் ஒரு நிறமாக மொத்தம் 5 முறை மட்டுமல்ல, கருவறையிலே அகத்தியர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் உட்பட 2 சிவலிங்கம் உள்ளது. அங்கே இருக்கிற கோவில் குருக்கள் அந்த கோவிலை பற்றி சொல்ல போகிறார். நம்ம அதை கவனமாக கேட்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கைலாச மலைக்கு இணையான இடம். அந்த மலையை நம்ம பிரதட்சணமாக வரும்பொழுது 5 திசையில் 5 நிறமாக தெரியும். இங்கே ஸ்வயம்புலிங்கம் உலோகத்தில் இருக்கா, மரத்தில் இருக்கா, கல்லில் இருக்கா, மண்ணில் இருக்கா தெரியாது. மேலே பார்த்தா மாதிரி ஷீட் ஒர்க் பண்ணாமல் இருக்கும், அது கிடையாது. அதுதான் நிறம்.
எந்த பொருளால் ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த மழை எப்படி நிறம் மாறுமோ அதுபோல் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தானாகவே நிறம் மாறும். காலையில் 8:30 மணி வரைக்கும் தாமரை நிறமாக இருக்கும். அப்புறம் இளம் சிவப்பாக தெரியும் 11 மணி வரைக்கும். அப்புறம் தங்க வர்ணமாக தெரியும் 1:30 மணி வரைக்கும். இது 3 மேல்பாகம். நடுபாகம் இருக்கு இல்லையா, அது 4 மணி வரைக்கும் பச்சையாக இருந்து. இப்போ நம்ம ஆப்ஷன் நீளமாக தெரியும். சரி, யார் யார் எப்படி விரும்பி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கணும். எந்த பொருளால் ஆயிருக்குன்னு தெரிவித்தாலும் பஞ்சபூதங்களோட இருக்கிறது பஞ்சபூத ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்த்தார். பலன் கைலாசம் அடைக்கு போய்ட்டு இருந்த பலன் நவக்கிரகங்கள் கிடையாது. எல்லாமே அவர் தான். அவங்கவுங்க சக்திக்கு எது செஞ்சாலும் 7 ஜென்மா பாபதோஷத்தை போக்கி மறுஜென்மம் கிடையாது. அகத்தியர் சமப்படுத்த வந்த விஷயம் தெரியும். பார்வதிபுரம் கல்யாணத்தும் போது போகிறார். அவர் சமப்படுத்துறதுக்கு தென்னாட்டுக்கு வர்றார். அவர் கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு சொல்லும்போது தட்சிண கைலாயம் நல்லூர் வந்துப்பார். தட்சிணகம்னா தெற்கு கைலாயம். அதுதான் வடபால் கைலையும் தென்பால் நல்லூரும் அவர்தம்பால் புரியேன்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்கார். அகத்தியர் பொதிகை மலையில் சமப்படுத்திட்டு இங்கே வரும்போது அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்திலே காட்டின முதல் காட்சி. கல்யாண தடைகளுக்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமாக இது விளங்குகின்றது. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச். ஓம் நமச்சிவாய.